தெரியுதா? அந்த 4 பேர் தான். ஈஃபில் டவரு கண்ணுக்கு தெரியல. இந்த லாக் நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, எங்கேயும் காதல் படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்துகிட்டே மேலே வரும்போது இந்த குரூப் வந்து அப்படியே ஒரு 5 பேர் வந்து எனக்கு மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து மிரட்டினான், நீ கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினான். கொஞ்ச நேரம் அல்ல இல்லை தான். ரொம்ப க்ளோஸாக உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ நம்ம வந்து பாரிஸில் இருக்கிற ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறோம் இன்னைக்கு. இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து மெட்ரோ பிடிச்சி மெட்ரோலேருந்து செவாலியர் டி லா பேர் அப்படின்ற பிளேஸ்க்கு போனோம். அங்கே தான் நம்ம போகிற ஸ்பாட் இருக்குது. இப்போ நான் வந்து கொலோனியல் ஃபேபியன் சொல்லிட்டு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம போகிற ஸ்பாட்டுக்கு போகணும். நம்ம வர வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு 10 மினிட்ஸ் வாக் இருக்குது. போகிற வழியில் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ பாரிஸ் வந்தால் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக எல்லா டூரிஸ்ட்டும் வருவாங்க. இந்த இடம் பேர் வந்து பெசிலிக்கா சாக்ரட் ஹார்ட் ஆஃப் சர்ச். இது வந்து ரொம்ப பழமையான சர்ச்சு பாரிஸில், ரொம்ப முக்கியமான சர்ச் இது. சரி, அது இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வந்திருக்கேன். ரொம்ப கோல்டுங்க இப்போது. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாரிஸில் இப்போ வழக்கத்துக்கு அதிகமாக வந்து கோல்டு அதிகமாக இருக்குது. உள்ளே வரும்போதே ஒரு 4 பேர் நம்மளை சுற்றி வளைச்சி கம்பல்சரி எதாவது காசு கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. கையில் ஏதோ ஒரு கயிறு கட்டி நான் விட்டு ஏதோ ஒரு காசு போடுங்களான்னு பார்த்தாங்க. நம்மக்கிட்ட தான் காசே இல்லையே. தெரியுதா? அந்த 4 பேர் தான். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பட் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஞ்சு தெரிஞ்சதுனால மேனேஜ் பண்ணிட்டேன். இங்கேருந்து பார்த்தா ஃபுல் பாரிஸ் தெரியுது. இந்த சர்ச் வந்து ஒரு பாரிஸில் ஒரு சின்னதாக ஒரு மலை, அந்த மலைக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதுவும் ஃபாரினர்ஸை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. நான் இங்கே வரும்போதே கேள்விப்பட்டேன், இப்படி எதாவது வந்து நம்மளை வந்து ப்ரெஷர் பண்ணி இப்போ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வர வேண்டியது தான். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வாக் இருக்குது. இங்கே பாருங்க. Oh my God. ஃபுல் பாரிஸ் தெரியுதுங்க. இருங்க, ஈஃபில் டவரை தேடும் எங்கே இருக்குதுன்னு. ஈஃபில் டவரே கண்ணுக்கு தெரியல. இங்கே ஒரு மேப் போட்டிருக்காங்க, எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வியூவில் ஆக்சுவலாக இந்த வியூவில் வந்து ஈஃபில் டவரே காணோன்னு நினைக்கிறேன்.
வெயிட் ஒரு நிமிஷம் செக் பண்ணுவோம். இது காத்தினாது. ஓகே. இங்கே இருக்கு. அது அந்த பக்கம் இருக்குது. இந்த லாக்கை நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, எங்கேயும் காதல் படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் கப்புள்ஸ் எல்லாருமே வந்து அவங்க பேர் எழுதி லாக் போட்டிருக்காங்க. நைஸ். Comfort your enemies, avoid them when you can. The gentleman will walk, but never walk. Thank you. Let's go. If manners make some men, as someone say. Please help. Thank you. Thank you, Master. Thank you. You can tell me what I love. How many Englishmen in New York? You finish together. How many Englishmen in New York? How many come out? How many Englishmen in New York? Merci. My Instagram, Nikas Online. Send me the picture or videos, okay? Keep in touch. ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே தான் மேலே வந்தேன். வீடியோ எடுத்துக்கிட்டே மேலே வரும்போது இந்த குரூப் வந்து அப்படியே ஒரு 5 பேர் வந்து எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நான் வந்தோடனே என் கையில் ஏதோ ஒரு கயிறு கட்டினாங்க. கயிறு கட்டிட்டு கையில் இருக்கிற காசு எதாக இருந்தால் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஃப்ரெண்டுனாங்க. ஒருத்தன் வந்து மிரட்டினான், நீ கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினான். டே நான் ஸ்டூடெண்ட்ரா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைடான்றேன். அப்புறம் வேலெட்டில் பார்த்து கொடு அப்படின்னு சொன்னான். நான் வந்து வேலெட்டில் பார்த்தேன். என் வேலெட்டில் காசு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அவன் காசு கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் என்ன, பாடுறா நீயே எடுத்து பாடுறா, பர்ஸில் பாடுறா, காசு இல்லைன்னு பாடுறா அப்படின்னா, பர்ஸில் காசு இல்லைன்னு கையில் கட்டின கயிறு அவனே கட்டிட்டு மெர்சி புக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் அல்லு இல்லை தான் 2-3 வார்த்தை ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பேசி அவனை அப்படியே சில் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். நான் தனியாக மட்டும்னா கொஞ்சம் சேஃபாக தான் வரணும் போல இங்கெல்லாம். தாத்தா வந்து அழகாக ஒரு சைக்கிளில் கிரெப்பே அண்ட் காஃபி கொடுக்குறாரு. நைஸ். சரி, இப்போ நம்ம சர்ச்சில் போவோம். என்ட்ரி ஃபீஸ் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். இந்த பிளேஸ் வழியாக தான் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். சர்ச் உள்ளே போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஸோ அதனால் உள்ளே போய் எடுக்க விடுவாங்களான்னு கூட தெரியல. ஸோ அதனால் நான் போகிறேன். உள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஐ திங்க் ஃப்ரீ தான் நினைக்கிறேன் பாஸு. நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை.
நடுவில் ரொம்ப சைலண்ட்டாக செமையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் பாரிஸ் சீரீஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஃபுல்லாக. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப க்ளோஸாக உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வைப் வித் ஜங்கத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.